திராவிட மாடல் அரசு என்பது சாதனை திட்டங்களுடைய அரசு. சிலர் வாயிலேயே வடு சொல்றாங்களே, அவர்களைப் போல இந்த அரசு அல்ல. மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு நேரடியா சந்திக்கிற திறன் கொண்ட அரசு இந்த அரசு. நம்முடைய அரசு கடந்த 4 ஆண்டுல நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு. சில முக்கியமான திட்டங்களை மட்டும் தொகுதி வாரியா தலைப்புச் செய்தியா சொல்ல விரும்புறேன். கள்ளக்குறிச்சியில அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, நாகலூர்ல அங்கன்வாடி கட்டடம், பிரதேவி மங்கலத்தில் சுற்றுலா மாளிகை, சித்தலூர் கிராமத்தில் மணிமுக்தாறு குறுக்கே உயர்மட்ட பாலம், ரிஷிவந்தியம் தொகுதியில் ரிஷிவந்தியம் கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள், புதிதா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம், பிள்ளையார் குப்பம் பரமனத்து வர குடிநீர் இணைப்பு வசதி, கள்ளிப்பாடியில அங்கன்வாடி மைய கட்டடம், மணலூர்பேட்டை பெருராட்சிக்கு புதிய அலுவலக கட்டடம், மூங்கில் துறைப்பட்டு வாழவச்சனருடைய தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க உயர்மட்ட பாலம், அடுத்த சங்கராபுரம் தொகுதியில சங்கராபுரம் சின்னசேலம் அரசு மருத்துவமனைகளில் புதிய கட்டடங்கள், மணியார்பாளையம் பொய்குணம் ஆகிய ஊர்களில் அங்கன்வாடி மையம், வெள்ளிமலை கொட்டப்புத்தூர் இடையே சாலை பணிகள், சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு புதிய கட்டடம், ரங்கநாதபுரம் கிராமத்தில் கிராம அறிவு மையம், கச்சராப்பாளையம் மற்றும் கீழ்நிலவூர்ல பொது சுகாதார வளாகம், சின்னசேலம் மூக்கனூர் வெள்ளிமலை காட்டமனஞ்சூர் மூயம்பாடி பரங்கிநத்தம் வாரம் மதூர் ஆகிய கிராமங்களில் துணை சுகாதார நிலைய கட்டடங்கள் மற்றும் கல்படை பரங்கிநத்தம் இடையே கல்படை ஆற்றின் குறுக்கே பொய்குணம் ஜவுளிக்குப்பம் சாலையில உயர்மட்ட பாலம், உளுந்தூர்பேட்டை தொகுதியில் உளுந்தூர்பேட்டை நகராட்சியா தரமேற்றப்பட்டிருக்கு.